திரு விஜய் அவர்கள். நீங்களாம் என்ன சார் தலைவர்? ஆனா தலைவரை விடுங்க, நீங்களாம் என்னங்க மனுஷன்? பட் இந்த வீடியோ ரொம்ப மன உளைச்சல்ல போடுறேன். போற்றுவார் போற்றற்றும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும், நான் ஏற்றுதொரு கருத்தை எனதுள்ளம் சொன்னால் அவர் வந்தேனும் நில்லேன் அஞ்சேன். முதல்ல பிக் பாஸ் அசீமண்ணனுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான் அடிக்கணும். ஏன்னா விஜய் அவர்களை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா, உன்னாலதான் கரூர்ல குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இப்படின்னு பல பேர் இறந்திருக்காங்கன்னு தன்னோட ஆதங்கத்தையும் தன்னோட வருத்தத்தையும் கோபத்தையும் சொல்லி வீடியோ பதிவு போட்டிருக்காரு. அதுக்காக நாம அவரை பாராட்டி தான் ஆகணும். எந்த ஒரு தாவேகா தொண்டனும் கரூர்ல நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி பேசவே கிடையாது. அதற்காக எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எதிர்பாராத விதமா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இங்கே உங்களுக்கு சில சம்பவங்களை ஞாபகப்படுத்த விரும்புறேன். கள்ளக்குறிச்சி விஷசாராய சாவு, சென்னை விமான சாகச நிகழ்ச்சி, அஜித் குமார், கவின் இப்படின்னு பல சம்பவங்கள் இங்க நடந்திருக்கு. அந்த சமயங்கள்ல இப்ப நீங்க கேள்வி கேட்டு ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு வீடியோ போட்ட மாதிரி எதுவும் போட்டிருக்கீங்களா? நண்பர்களே, எனக்கு தெரியல. அப்படி வீடியோ போட்டிருந்தாருன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க வீடியோ போடலைன்னா இப்ப நீங்க யாரை ஆதரிச்சு இந்த வீடியோ போட்டிருக்கீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா உசுருங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதாங்க அப்படிங்கிறத கடைபிடிக்கிறவராச்சே நீங்க.